Hello friends, இன்னைக்கு நம்ம கிட்னி ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நல்ல கெட்டியாக மசாலா போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் மட்டன் கிட்னி எடுத்து வச்சுருக்கேன், 400 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒன்றொன்னா பாதி பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் 2 வெங்காயம் நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி கப் சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது நல்ல உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பரவாயில்ல, இன்னொரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாதி அரைச்சிக்கோங்க, பாதி வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மசாலா தேவை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பாதி எடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொத்தமல்லி, மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, எண்ணெய், இவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து நம்ம கிட்னி வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த குக்கரில் வந்து கிட்னி போட்டுவிடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 விசில்ஸ்க்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் சீரகம் போடுறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். போகிறோம், ரொம்ப தண்ணி வேண்டாம். இதை வந்து நான் 2 விசில்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 2 விசில் நம்ம விட்டோம், நல்லா வந்துடுச்சு. பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ரெண்டு லவங்கம் சும்மா வாசனைக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் வேணும்னு சொன்னால் பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா கரம் மசாலா போடுறதுனால இது வந்து நான் ட்ரை ஸ்பைசஸ் அவ்வளோ ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். வேகட்டும். கொஞ்சம் பிங்காக டர்ன் ஆன உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதே அப்படியே வந்து இஞ்சி பூண்டும் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வெங்காயம் அரைச்சி போடும்போது நல்ல கிரேவி நல்ல மசாலா கிடைக்கும். இது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரக பொடி போட்டுக்கலாம். குழம்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் இது இல்லைன்னா கூட மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கிட்னி ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வந்து நீங்கள் சால்ட்டு காரெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா இருக்கான்னு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதில் நான் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம பச்சை மிளகாத்தூளோட மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டை. அடுத்தது நல்லா வந்து கெட்டியாக வேணும் கிரேவி அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். சரி, இது வந்து அப்படியே வந்து மூடி போட வேண்டாம். அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் விடலாம். அப்பப்போ கலரி விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ நல்லா வந்து கெட்டியாகுது. இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம கிட்னி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்து ஒரு மசாலாவோட நம்ம ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த கிட்னி ஃப்ரை. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது லேம் கிட்னி ஃப்ரை. நீங்களும் வந்து இந்த கிட்னி வந்து ரொம்பவே வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சல், ப்ரோட்டீன்ஸ் நிறையா, கேலரிஸ் கூட வந்து இதில் கொஞ்சம் குறைச்சல் தான். பட் ஆனால் நம்ம வந்து நிறையா எண்ணெய்லாம் ஊற்றிருக்கோம், அதனால் அது நான் சொல்ல மாட்டேன். மற்றபடி வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில். நீங்கள் நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றதில்ல, பட் இதில் வந்து நிறையவே வந்து விட்டமின்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து இந்த கிட்னி ஃப்ரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.